உயர்கல்விக்காக அமெரிக்கா செல்ல வேண்டும் என்பது ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களின் கனவாக இருந்து வருகிறது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட அமெரிக்க F1 மாணவர் விசாக்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 62% குறைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குடியேற்ற கொள்கைகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளும் CIS என்ற அமைப்பின் மூத்த சட்ட ஆய்வாளர் ஜார்ஜ் ஃபிஷ்மேன் தயாரித்துள்ள அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அமெரிக்க மாணவர் விசாக்களின் எண்ணிக்கை 22,149 குறைந்துள்ளதாகவும் இது 2024ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட 58,694 விசாக்களுடன் ஒப்பிடும்போது 62% சரிவாகும் எனவும், அதேபோல் சீன மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாணவர் விசாக்களின் எண்ணிக்கை 2024இல் 61,075 இருந்த நிலையில் 2025இல் அது 40,034 குறைந்துள்ளது என தெரிவித்திருக்கிறது. அதேபோல அமெரிக்க சிந்தனை குழுவின் அறிக்கையை முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட அமெரிக்க மாணவர் விசாக்களின் எண்ணிக்கை 62% குறைந்துள்ளது என்றும், சீன மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களின் எண்ணிக்கை 34% குறைந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இந்த சரிவுக்கு பின்னால் பல்வேறு காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க அரசு மாணவர் விசா வழங்கும் நடைமுறையில் பாதுகாப்பு ஆய்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள செயல்பாடுகள், ஆவணங்கள், கல்வி பின்னணி உள்ளிட்ட அம்சங்கள் மிகவும் தீவிரமாக பரிசீலிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் விசா நேர்காணல்களிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்க அரசு கல்லூரிகளுக்கு வழங்கிய நிதியை குறைத்ததால் பல பல்கலைக்கழகங்கள் தங்களின் முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளுக்கான இடங்களை குறைத்துக் கொண்டன. இதனால் வெளிநாட்டு மாணவர்களின் சேர்க்கையும் குறைந்தது என கூறப்படுகிறது. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு அதிக மாணவர்களை அனுப்பும் நாடுகளில் இந்தியா தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. இந்நிலையில் அமெரிக்க மாணவர் விசா ஒப்புதலில் ஏற்பட்டுள்ள இந்த கடுமையான சரிவு ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் கவலையடைய செய்துள்ளது.